இந்த சமூகத்தில் ஒரு பெண் தான் விரும்பக்கூடிய வயதில் தான் விரும்பக்கூடிய நபரை திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க? ஒரு பெண்ணாக உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஆராதனா வந்திருக்காங்க. உங்களுடைய பார்வையில பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஜெனரலி, அண்ட் உங்களுடைய கேஸ்ல எப்படி? My parents are love married actually. They are of two different religions and but still they are love married. என்னோட பேரண்ட்ஸ் ஐ திங்க் 21 இயர்ஸ் இருக்கும்போது they gave me all freedom to choose my life partner. You know the restriction or இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? சும்மா கேக்குறேன். 24. ஓகே, சோ 24 ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிரஷர் 24 ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாது வீட்ல, அந்த மாதிரி எல்லாம் பிரஷர் எதுவுமே கிடையாது. No, not at all. அது என்னோட ஃபேமிலில யாருக்குமே வந்து அந்த மாதிரி கொடுத்தது. They leave us till we reach whatever we want to. கல்யாணம் பண்ணிக்கிறோம். They ask us பண்ணிக்கிறியா அப்படின்னு, and if we say yes, நான் இது வரைக்கும் என்ன கேட்ட வரைக்கும் But they never force. No, never. And I think I am blessed with such parents because ஒரு நாள் கூட வந்து if I'm going to tell them that this is the person I'm in love with, they கண்டிப்பா வந்து அவங்க வந்து நோ சொல்ல போறது கிடையாது. Provided that guy is the right person for me. Okay, so I think உங்களுடைய கேஸ் இப்படி இருக்குது. But generally how about the society? Like நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய friend circle-ல அல்லது மற்ற பெண்களை பார்க்கும்போது 50% only. Okay, so and people should get into more broad mindedness. ஏன்னா it's their life. யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களோட லைஃப். சோ எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கணும்? சோ ஒரு வகையில எனக்கு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அந்த மாற்றம் அதிகமாவே வந்துட்டு இருக்குன்னு நீங்க உணர்றீங்க? யா கண்டிப்பா. என் அம்மாவோட கல்யாண ஸ்டோரிஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். சோ அதுல இருந்து பாக்கும்போது yes, things have been changing. Thank you. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. Thank you so much. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய திருமணத்தை தீர்மானிக்கிறதுல இந்த சமூகம் எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்குது? யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணங்கிறது முதல்ல வேணுமா வேணாமா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கான இடம் இந்த சொசைட்டில, இந்த குடும்ப அமைப்புல எந்த அளவுக்கு இருக்குது? இதை பத்தி தான் ரேடியோ சிரி லவ் குரு நிகழ்ச்சியில் இப்போ பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச மனிஷா வந்திருக்காங்க. இந்த காலத்துல சொல்ல போனா முன்னாடி இருந்த ஜெனரேஷனை விட இப்ப கொஞ்சமே நிறைய ஸ்பேஸ் நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்சமே நிறையவா இல்ல கொஞ்சம் நிறையவா இல்ல நிறையவா? கொஞ்சம் நிறைய தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நம்ம பாட்டி அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு அந்த கால ஜெனரேஷன்ல மேரேஜ் பண்ணவங்க இல்லையா, கொஞ்சம் ஃப்ரீடம் தான் நமக்காக அதுக்காக கொடுத்திருக்காங்க. தாத்தா பாட்டி எல்லாம் வந்து சீக்கிரமா மேரேஜ் பண்ணணும் பொண்ணுங்களுக்குலாம். இப்ப லேட் ஆச்சுன்னா வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி தான் பிரச்சனைங்கிறீங்க. அவங்க தான் வந்து இன்னமும் அந்த கீ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். அம்மா நமக்காக பேசினாலும் இல்ல படிக்கட்டும் பசங்க அப்படின்னு சொன்னா கூட தாத்தா பாட்டி எல்லாம் வந்து இல்ல சீக்கிரம் பண்ணிடலாம், நாங்க உயிரோடு இருக்கிறதுக்குள்ள பண்ணிடுங்க, நாங்க பாத்துறோம், ஒரு சென்டிமெண்ட் போட்டுறாங்க. ஓகே, என் கண்ணால இந்த கல்யாணத்தை பாக்கணும்டா ராசா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த தாத்தா பாட்டி இல்லாத வீடுகள்ல கூட சில பேர் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி இந்த அம்மா அப்பாக்களே பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் எந்த கணக்குல செய்யறது? அவங்க வீட்டுல வந்துட்டு நிறைய குழந்தைங்க இருக்கலாம். இவங்களுக்கு மேரேஜ் பண்ணாதான் நெக்ஸ்ட் குழந்தைக்கு பண்ண முடியும். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? அவங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், சீக்கிரமா முடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன ஏஜ்? எனக்கு இப்ப 21 ஆகுது. எப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் 24. 24 வீட்ல ஃபோர்ஸ் பண்ணா கூட என்னோட மைண்ட் செட்காக நான் 24. எனக்கு ஏஜ் ஆச்சு தவிர எனக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல நான் ஃபீல் பண்றேன். ஓகே, நீங்க சொன்னா அது உங்க வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி. வீட்ல என் தாத்தா பேசும்போது கூட இப்ப இது என்ன பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீட்ல. நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து இப்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணா ஒரு பிரயோஜனமும் இல்ல, என்ன மேரேஜ் பண்ணி போறது நான் தான். இப்ப நீங்க பண்ணிட்டு நாளைக்கு நான் பிரச்சனை உங்ககிட்ட வந்து நிக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, சின்ன பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிட்டீங்க அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. நான் ஜாப் போகணும், நான் என் சொந்த கால நிக்கணும், அப்பதான் நான் போற இடத்துல எனக்கு ஒரு கெத்து இருக்கும் இல்லையா? தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய திருமணத்தை தீர்மானிக்கிறதுல இந்த சமூகம் எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்குது, இந்த குடும்ப அமைப்பு எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்குது, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு இந்த சொசைட்டில பெண்களுக்கு இருக்கக்கூடிய இடம் என்ன? ரேடியோ சிரி லவ் குரு நிகழ்ச்சியில் எனக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஆனந்தி வந்திருக்காங்க. ஆனந்தி, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பா ஆராதனா சொன்னது மாதிரி ஒரு 50% கண்டிப்பா சேஞ்ச் ஆயிட்டாங்க சார். என்னன்னா நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கும் இப்ப வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றேன், இந்த பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லும் போது ஓரளவுக்கு சிட்டிக்குள்ள வந்து நல்லா பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, பாப்போம் செய்வோம், அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணி கேக்குறாங்க, ஒரு வார்த்தை பேசுறாங்க. ஆமா, பட் ஆனா நிறைய பேரண்ட்ஸ் என்னன்னா அக்கம் பக்கம் சொந்தக்காரவங்க இந்த ஒரு சரௌண்டிங்லயே யோசிச்சு பிள்ளைங்களோட அந்த ஒரு விருப்பத்தை வந்து அப்படியே வைக்கிறாங்க, அடக்கி வைக்கிறாங்கிற மாதிரி எனக்கு தோணும். இப்போ உங்களுக்கு திருமணமாக எத்தனை வருடங்கள் ஆகுது? 20 years ஆயிடுச்சு.
ஓகே. 20 வருடத்துக்கு முன்னதாக இருந்ததை விட இன்னைக்கு சூழல் மாறி இருக்குதுங்கறத நீங்க கண்கூடா உணர்றீங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட பொண்ணுகிட்டயும் நான் அத மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். எதுனாலும் நம்ம முன்னாடியே பேசுவோம், என்கிட்ட சொல்லு, நம்ம அது மாதிரி செய்வோம். அக்கம் பக்கமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பையன் நல்ல பையனா இருந்தா பாப்போம். சோ இந்த சமூகத்துல மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கங்கிற ஒரு பயத்துல தான் பல பெற்றோர்கள் காதல் திருமணத்தை இன்னமும் வந்து சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, பக்கத்துல என்ன பேசுவாங்களோங்கிற பயம் தான் இன்னமும் அதை ஒத்துக்க வைக்காம இருக்கு. நம்ம ஒரு இன்னொரு இதுல இருந்து நம்ம இன்னொரு காஸ்ட்ல இருந்து அங்க போய் பண்ற போறோமா, இல்ல அக்கம் இந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுதுன்னு பேசுவாங்களா, இதை யோசிச்சுக்கிட்டே பிள்ளைங்களோட ஒரு 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 இதுல போய் தள்ளி விடுற மாதிரியான சூழ்நிலையில பெற்றோர்கள் வந்து இருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. இன்னும் அது கிராம சைடுலாம் ரொம்ப கட்டான சூழ்நிலையா தான் இருக்கிறது மாதிரி எனக்கு தோணும். எப்போ திருமணம் பண்ணிக்கணும், யாரை திருமணம் பண்ணிக்கணும், இதை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகத்தில், இந்த குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய இடம் என்ன? உங்களுடைய கருத்துக்களை ரேடியோ சிட்டிக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக அனிதா வந்திருக்காங்க. அனிதா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்போ 27 இயர்ஸ் ஆக்சுவலி. என் ஒப்பீனியன் ஆனா இப்போதைக்கு சொசைட்டில எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தாராளமா வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்கு, எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. ஆனா உண்மை அது இல்ல. உண்மை இன்டீரியரா பாத்தீங்கன்னா ரைட்ஸ் எல்லாம் பெருசா நமக்கு எதுவுமே இல்ல. என்ன ஏஜ்ல பண்ணோம்னு கூட நமக்கு ரைட்ஸ் இல்ல. நம்ம படிச்சிருக்கோம், முன்னாடியாவது யாரும் அந்த காலத்துலயாவது ஒரு எஜுகேஷன் அவ்வளவு இல்லாம இப்ப நம்ம டபுள் டிகிரி வாங்கினாலும் அவங்க சொல்ற டைமுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் அவங்க சொல்ற பையனை, அந்த சொல்ற பையனை கூட வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் இல்ல இது மாதிரி அப்படின்னா எப்படியா கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஓகே இதுதான் லைஃப், இப்படிதான் இருக்கணும். அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் இப்படிதான் இருக்கும். உண்டு மட்டும் இல்ல, எல்லாருமே இப்படிதான், நீதான் இதை கடந்து வரணும்னு ஈஸியா சொல்லுவாங்களே தவிர, ஆனா வெளிப்படையா சொல்லும் போது அதெல்லாம் இல்ல. இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க, ஜென்ரேஷன் எல்லாம் மாறிடுச்சு, அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இஷ்டத்துக்கு. ஆனா உள்ள உண்மையா நடக்கிறது பேரண்ட்ஸோட விஷ் பிரகாரம் தான் எல்லாமே நடக்குது. இதுல இருந்து எனக்கு வந்து 24லயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 24ங்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா பண்ண மாதிரியான ஒரு உணர்வு தான். ஆமா, எனக்கு என்ன, ஆமா, ஏன்னா நான் பிகாம் 3 years, MBA 2 years. அந்த 1 year நான் ஜாப் பண்றதுக்கு நான் அவ்வளவு வந்து கேட்டேன். 1 to 1.5 years. எங்க அக்காக்கு வந்து 21 yearsல கல்யாணம் பண்ணிட்டாங்க. சோ எனக்கு 24 ஏன் தள்ளி போச்சுன்னா, I have some issues in my ஜாதகம். அவங்க தேட ஆரம்பிச்சது எனக்கு 23, 22லயே. ஜாதகத்துல அந்த இஷ்யூ இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து 21 தான். கண்டிப்பா கண்டிப்பா அந்த 21, 23லயே முடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம பையன் பார்க்கும்போது மதியம் வந்து பையன் பார்த்தாங்க, நைட் ரிசல்ட் சொல்லு அப்படின்னாங்க. சோ இந்த 2-3 ஹவர்ஸ்ல அவங்க சொல்ற அந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் தான். நமக்கு என்ன இதெல்லாம் தெரியாது. இது அதெல்லாம் பரவாயில்ல, இதுவா பரவாயில்ல, அப்படிதான் இருந்துச்சு, நான் கல்யாணம் பண்ணும்போது அப்படிதான் இருந்துச்சுன்னு அப்பயும் நம்ம மைண்ட் செட்குள்ள போய் உட்கார்ந்து எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றாங்களே தவிர, நம்மள வந்து ஒரு ஓகே எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்புறம் நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு பிரச்சனை வரும்போது நீ ஓகே சொன்னல, நான் உன்னை கேட்டேன்ல, நீ தானே ஓகே சொன்ன அப்படின்வாங்க. நான் ஓகே சொல்லல, நீங்க ஓகே சொல்ல வச்சீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இன்னும் இந்த சினாரியோ மாறவே இல்ல. எப்படி இருந்ததோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இன்னைக்கு இருக்குது. ஆமா, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் வேர்ஸ்டா இருந்துச்சு. இப்ப வந்து அட்லீஸ்ட் அந்த 4 hours 5 hours கேப் குடுக்குறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து அந்த 5 நிமிஷம் தான் அந்த காஃபி குடிக்கிற அந்த கேப்ல சொல்லணும். இப்போ ஒரு 4 to 5 hours குடுக்குறாங்க. ஆமா, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இல்ல? அவ்வளவுதான். ஆக்சுவலி நம்ம என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீ ஒரு மேனேஜரா கூட, நான் ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், நீ ஒரு மேனேஜரா கூட இரு, உங்ககிட்ட ஒரு 10 பேர் கூட இருக்கட்டும், பட் நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப் டிசைட் பண்ண தெரியாதுங்கிறதோட வந்து பேரண்ட்ஸோட தாட்ஸ். நீ இன்னும் குழந்தைதான், உனக்கு எதுவும் தெரியாது, நான் சொல்றது சரி, இது லைஃப்க்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். எனிவே, ரொம்ப உண்மைக்கு பக்கத்துல இருந்து நிதர்சனமா பேசுனீங்க. தேங்க்யூ அனிதா. அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. கார்த்திகா கூட தான் பேச போறோம். ஒரு பெண் தன்னுடைய திருமணத்தை தீர்மானிக்கிறதுக்கு இந்த சொசைட்டில எந்த அளவுக்கு இடம் இருக்குது, எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் வேணுமா வேணாமா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கான இடம் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உணர்வுகளை ரேடியோ சிட்டில ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். கார்த்திகா, என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க. அப்படியே அதெல்லாம் வந்து ஆமா கண்டிப்பா. முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க இவங்கள தான் வீட்டுல பாத்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்மகிட்ட சஜஷன் கேக்குறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இப்ப 1 year தான் ஆச்சு எனக்கு. ஓகே, சோ உங்களுடைய திருமணத்தை எப்படி நீங்க தீர்மானிச்சீங்க? வீட்ல பார்த்து அரேஞ்ச் பண்ணாங்களா அல்லது நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அரேஞ்ச்டு மேரேஜ் தான் எனக்கு. சோ அரேஞ்ச் மேரேஜ்ல எத்தனை வயசுல உங்களுக்கு திருமணம் நடந்தது? எனக்கு இப்ப 25 ஆச்சு, 24ல மேரேஜ் ஆச்சு. ஓகே, சோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் கொடுத்தாங்க, எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது. நீங்க விரும்பும்போது அதே மாதிரி இந்த பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு உங்களுடைய முழு சம்மதத்தோட
எந்த விதமான அர்ஜென்சியும் உங்களுக்கு கொடுக்கவே இல்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. குட். சோ சமூகத்துல அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இப்ப மோஸ்ட் எல்லாம் பிஜி முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். ஓகே. சோ முன்னாடி மாதிரி அவசரமா பொண்ணுக்கு 20 வயசு ஆயிடுச்சு 18 வயசு ஆயிடுச்சுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு பெற்றோர்கள் இல்ல. படிக்கட்டும்னு விடுறாங்க, பெண் கிட்ட வந்து பெர்மிஷன் கேக்குறாங்க, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குதான்னு ஆப்ஷன்ஸ் முன்னாடி வைக்கிறாங்க. இது எல்லாமே அந்த ஃப்ரீடம் மாறி இருக்கு அப்படின்னு நம்புறீங்க? இப்ப நிறையவே மாறி இருக்கு இப்ப. தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி, என் கண்கள் ஓரம் நீர்த்துளி, நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. இந்த வரிகளை என்னுடைய கணவருடைய கண்ணோடு கண் பார்த்து நான் பேசணும், அதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு மலர் என்ற தோழி மின்னஞ்சல் பண்ணியிருந்தாங்க. மணி என்னுடைய காதல் கணவர். என்னுடைய மணியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் பற்றி பேசணும். ஆண் வாடையே இல்லாத ஒரு குடும்ப பின்னணியில இருந்து வந்தவனா. அப்பா சின்ன வயசுலயே எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாரு. சோ அதனால ஆண் சமூகத்தின் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு உண்டு. ஒரு சிங்கிள் பேரண்டிங் சைல்டா வளர்ந்த எனக்கு ஆண்கள் மேல கடுமையான வெறுப்பு. அந்த வெறுப்பை ஜெயித்து என்னுடைய மனசுக்குள்ளார ஒருத்தன் காதலால இடம் பிடிச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய ஒரு காதலனா இருந்திருக்கணும். இந்த உலகத்தின் ஒரு ஆக சிறந்த காதலன் என்னுடைய மணினாங்க. என்னுடைய வீட்டுல அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் அப்பதான் மணி பத்தி ஓபன் பண்ணேன். என்னுடைய மாமாக்கள் எல்லோருமே பயங்கர எதிர்ப்பு. அப்பா இல்லாத உடனே எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அம்மா வளர்த்தாங்கன்னு உனக்கு தெரியும் இல்லையா? இந்த பையன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க. இல்ல எனக்கு வந்து வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா மணி மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்காம போயிருந்தா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா அந்த காதல் கொஞ்சம் கூட குறையாம இன்னமும் எனக்கு காதலிச்சுட்டே இருக்கா என்னுடைய மணினாங்க. மலர் ரேடியோ சிட்டிக்காக இன்னைக்கு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. தெரியல ஒவ்வொரு நாளுமே எனக்கு அவன் ரொம்ப வித்தியாசமா தெரியுறான். கல்யாணமாகி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. The way he take care for me, the love he show to me, everything is incredible. அவனை நான் எவ்வளவு லவ் பண்றேன் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த மின்னஞ்சல். அதை உங்களுடைய குரல்ல இந்த மின்னஞ்சலை நீங்க வாசிக்கணும், அதை மணி கேட்கணும். அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மின்னஞ்சலை நிறைவு செய்திருக்காங்க. மலர் அண்ட் மணி இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த காதல் எப்பவும் இப்படியே நிலைச்சிருக்கணும், நிறைஞ்சிருக்கணும். காதல்ல தோத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய கோடிக்கணக்கான நபர்கள்ல ஒருத்தனா தான் நானும் இருந்தேன்னு சொல்லிட்டு ராம்குமார் என்ற நண்பர் மின்னஞ்சல் பண்ணிருக்காரு. மற்ற நாள்ல உங்களுடைய ஷோ கேட்கணும் இல்லையோ மிஸ் பண்ணாம ஃப்ரைடே ஃப்ராங்க்டேஸ் மட்டும் கேட்பேன். ஏன்னா அதுல கலவையான உணர்வுகள், நிறைய வித்தியாசமான பதிவுகள் பல வருஷமா உங்களுடைய ஷோல வந்திருக்கு நான் கேட்டிருக்கேன். அப்படிதான் ஒரு நாள் ஃப்ரைடே ஃப்ராங்க்டேல ஒரு நண்பர் கிருஷ்ணா நினைக்கிறேன் அவரோட பேரு, சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தவர் உங்களுடைய ஷோ கேட்டுட்டு அந்த தாட்டை விட்டதா சொன்னாரு. அவருடைய வார்த்தையை கேட்டுதான் நானும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலிருந்து வெளியில வந்தேன் அப்படின்னாரு. சோ காதல் தோல்வி, அதற்கு முடிவு சூசைட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து வெளியில வந்த மற்றொரு நபர் இந்த நண்பர். ஆக்சுவலி அதை கடந்து வரது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. பட் லவ்ல தூக்கும் போது மட்டும் இந்த உலகமே நம்மள ஏமாத்திட்ட மாதிரி, இந்த உலகமே நம்மள வஞ்சித்தது மாதிரி ஒரு எண்ணம் வரும். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு தகுதியே இல்லைங்கிற ஒரு தாட் வரும். யாரை பார்த்தாலும் பிடிக்காது. மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் இதை விட வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு மனசுக்குள்ளார வரும். ஆனா இதை தாண்டின பெயினோட, இதை தாண்டின வலிகளோட, போராட்டங்களோட இந்த உலகத்துல எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளார வரணும். அது வந்துருச்சு அப்படின்னா இந்த காதல் தோல்விங்கிற விஷயத்துல இருந்தெல்லாம் மீண்டு வந்துருவோம்னாரு ராம்குமார். போல ரேடியோ சிட்டி லவ் குரு வகை என்கிட்ட நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துக்க loveGuru@myradiocity.com மெசேஜ் பண்ணுங்க. பெருசெல்லாம் நீட்டி முழக்கி சொல்றதுக்கு என்கிட்ட மிகப்பெரிய பாடங்கள்லாம் இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுது. இங்க எல்லாத்தையுமே ரொம்ப செலிப்ரேஷனா பாக்குறது காதல்ல மட்டும்தான். ஈவன் காதல் தோல்வியை கூட ஒரு கொண்டாட்டமா தான் பார்ப்போம். ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு உணர்வை அப்படியே கடந்துவாங்க, தப்பு கிடையாது. காதல் எவ்வளவு பரிசுத்தமானதோ, காதல் எவ்வளவு தூய்மையானதோ, காதல் எவ்வளவு புனிதமானதோ அதே அளவுக்கு எல்லாமும் ஆனது காதல் தோல்வியும். நிறைய பேர் சொல்லுவாங்க காதல் இங்க புனிதமாலாம் பார்க்க வேணாம், ஒன்னு போச்சுன்னா இன்னொன்னு வரும் அப்படின்னு. அப்கோர்ஸ் ஒன்னு போச்சுன்னா இன்னொன்னு வரும். அதுக்காக அது புனிதம் இல்லாத ஒரு விஷயம் ஆகிடாது. இன்னைக்கும் இந்த உலகம் எங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு புனிதமான காதலர்களும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஒரு லவ் ஃபெயிலியருக்கு பிறகு, வாழ்க்கையில இவ்வளவு அடிபட்ட பிறகு ஏன் ஸ்டில் இப்பவும் நான் காதலை இவ்வளவு நம்புறேன்னா அந்த தோல்வி தான் எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்குது. இந்த சமூகம் என்ன இன்னைக்கு ஒரு வெற்றியாளரா பாக்குது. ஒரு டிரைவரா லைஃப் ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 காருக்கு சொந்தக்காரனா மாறி இருக்கேன்.
சோ பொருளாதார ரீதியிலான அந்த வெற்றியை மட்டும் நான் சொல்ல, கான்பிடென்டா மாறி இருக்கேன். எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரியுது. ரீசெண்டா வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ பார்த்தேன். யாரோ ஒரு போர் வீரர் ஒரு போர்ல அவருடைய ஒரு காலை இழந்திருக்கிறாரு. அவருடைய காலணியில, அவருடைய ஷூல மண் நிரப்பி அதுல ஒரு ரோஜா செடியை நட்டு வச்சு அந்த ரோஜா செடி பூத்திருக்கிறத பாக்குற மாதிரியான ஒரு புகைப்படம். அது உண்மையான புகைப்படமா இருக்கலாம், அல்லது சித்தரிச்ச புகைப்படமா இருக்கலாம். பட் அதை பார்க்கும்போது உலகம் எவ்வளவு வழிகளால நிறைஞ்சிருக்குது. பட் அதுக்குள்ளார வாழ்க்கை நம்மளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குதுன்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். அதுதான் இந்த மினிச்சல் எழுதுறதுக்கான காரணம்னு சொல்லி அவருடைய மினிச்சல் நிறைவு செய்திருந்தாரு. தெரியல, மனசுக்குள்ளார அந்த ரோஜா பூத்த மாதிரி இருக்குது. ஒரு மனுஷனை காதல் தோல்வி இவ்வளவு பண்பட்டவனா, இவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் உள்ளவனா, உலக இவ்வளவு அழகா பார்க்கக்கூடிய ஒருவனா மாத்துமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளார வருது. லவ் இஸ் a மேஜிக். ஹை லவ் குரு, என்னோட பேரு சத்யா. என்னோட ஃப்ரெண்ட் ஸ்வாதி 7 வருஷமா பிரபுன்னு ஒருத்தங்களை லவ் பண்றா. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரபு அவருடைய வீட்டுல போயிட்டு இந்த லவ் பத்தி பேசுறதுக்கு தயாரா இல்ல, பயங்கரமா பயப்படுறாரு. நீ யாரையும் ரிப்போர்ட் பண்ணி இருக்காதடி, எது வேணாலும் நடக்கலாம். எனக்கு இன்னும் அந்த பையன் வீட்டுல போயிட்டு பேசுவாங்கலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவ கேட்க மாட்டேங்கிறா. ரொம்ப தீவிரமா இருக்கா. இவருடைய வாழ்க்கையில ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்துருவாளோன்னு பயமா இருக்குது. ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் லவ் குருன்னு சொல்லியிருக்காங்க. நான் அடிக்கடி நம்முடைய நிகழ்ச்சியில சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலுடைய அடிப்படை தகுதி என்ன அப்படின்னு யாராவது கேட்டா நான் சொல்றது தைரியம். ஏன்னா இங்க மற்றது எது இல்லைனாலுமே அந்த காதல் தப்பிச்சிடும். ஆனா அந்த தைரியம்ங்கிறது இல்லைன்னா கண்டிப்பா அது தப்பிக்காது. இந்த தைரியம்ங்கிறத நான் எப்படி பாக்குறேன்னா குருட்டுத்தனமான தைரியமா பாக்குறேன். அந்த குருட்டுத்தனமான தைரியம் என்னென்னலாம் பண்ண வைக்கும்னா, நம்முடைய அம்மாவோ அப்பாவோ நம்முடைய கைகளை பிடிச்சிட்டு அழும் போதோ, அல்லது கொஞ்சம் காலம் கடந்து நம்முடைய கால்களை பிடிச்சிட்டு அழுதா கூட இல்ல எனக்கு அவன் தான் வேணும்னு கண்மூடித்தனமா சொல்ல வைக்கும். அதற்கு ஒரு தைரியம் வேணும். நம்மள வாழ விடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்மள துரத்தி 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 நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாட்கள் அந்த நிமிடம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடுவாங்களோங்கிற ஒரு பயம் வரும். ஆனா அப்பவும் எனக்கு அவன் தான் வேணும், அவன் தான் வேணும் நிக்கணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். நாளைக்கு இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியுமா? வீட்டுக்கு ஏதாவது அவமானம் வந்துருச்சுன்னா அது இதுன்னு 1000 சோசியல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தும். இவனை நம்பி போனா இவன் நம்மளை வச்சு காப்பாத்துவானாங்கிற எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து நிற்கும். பல விஷயங்கள். ஏன்னா நம்முடைய நாட்டில் காதலுடைய பாதை மலர் பாதையா இல்ல, அது முற்களும் கற்களும் நிறைந்த ஒரு பாதை. அதுக்குள்ள நடந்து போறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் இல்லையா? என்ன லவ் குரு இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க, இப்படிதான் இருக்குதா அப்படின்னா உண்மை இப்படிதான் இருக்குது. நான் அடிக்கடி சொல்றதா, நான் காதலுக்கு பிஆர்ஓ வேலையெல்லாம் பார்க்கல. காதலுடைய பாதை எப்படிப்பட்ட பாதை, அதுல எப்படிப்பட்ட லாப நஷ்டங்கள் இருக்குது, அதுல என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ அப்படி பார்த்தா உங்களுடைய தோழிக்கு நீங்க என்னுடைய பொறுப்புல இருந்து என் இடத்துல இருந்து ஒரு லவ் குருவா சொல்ல வேண்டியதை சொல்றீங்க. பட் ஆனா அது அவங்களுக்கு இப்போ புரியணும்ல, அது புரியாது. ஏன்னா இப்போ அவங்க லவ்ல இருக்காங்க, லவ்வுடைய பீக்ல இருக்காங்க. சோ அதனால நீங்க இப்போதைக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணாதீங்க. ஒரு சில வார்த்தைகள் அந்த பையனுக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிருக்கீங்க. அந்த பையனுக்கு நான் சொல்றதை விட உங்க தோழிக்கு ஒரு சில வார்த்தைகள் இப்பவும் நான் சொல்ல போறது இல்ல. அவங்க இதுல இருந்து மீண்டு வெளியில வந்து கொஞ்சம் தெளிவான ஒரு மனநிலைக்கு வரும்போது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது உங்க தோழிக்கான வார்த்தை இல்ல. தைரியம் இல்லாத காதல்கள் சேர்ந்துதான் சரித்திரமே கிடையாது. ஸ்டே டியூன். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.